പ്രിയമുള്ളവരെ, ഇദ്ദേഹത്തിൻ്റെ പേര് സത്യ എന്നാണ്. ചെന്നൈയിൽ നിന്നും കേരളത്തിലേക്ക് വന്നതാണ് ഒരു ചായ കുടിക്കാനായിട്ട്. പാവം ഡ്രസ്സൊക്കെ ഒന്നായിട്ട് അഴുക്കായിട്ടേ ഫുള്ള് സാധനം അയച്ചിട്ടിട്ട് ഒരു ഷെഡ്യൂളോട് നിൽക്കണ കണ്ട് അങ്ങനെ ഓഫീസിൽ വന്നിട്ട് കുളിപ്പിച്ച് ഫ്രഷാക്കി പുതിയൊരു ഡ്രസ്സൊക്കെ വാങ്ങിക്കൊടുത്തപ്പോഴാണ് കാര്യങ്ങൾ പറയുന്നത്. എൻ്റെ പേര് സത്യ എന്നാണ്. അമ്മൻ്റെ പേര് പറയുന്നത്. ഒരു ജ്യേഷ്ഠനുണ്ട്, 10 വരെ പഠിച്ചിട്ടുള്ളൂ, എവിടെയാണ് വീട് എല്ലാം പറയുന്നുണ്ട്. മാനസികമായിട്ട് ലേശം ബുദ്ധിമുട്ടുള്ള ആളാന്ന് തോന്നുന്നു. ഞങ്ങളുടെ ഓഫീസിലേക്ക് പലതരം ആൾക്കാർ വരുന്നുണ്ട്, പലതരം സഹായങ്ങൾ ചോദിച്ചിട്ട്. കൂടുതൽ വീഡിയോസൊന്നും ഞങ്ങൾ ഇടാറില്ല. എന്നാലും ഇങ്ങനത്തെ വീഡിയോസ് ഇടുമ്പോൾ അത് ഒരുപാട് ആൾക്കാർക്ക് പ്രചോദനമാകുന്നുണ്ടെന്നാണ് ഞങ്ങളുടെ വിശ്വാസം. പിന്നെ ഞങ്ങളെ സ്ലിപ്പാണ് ഇത്, ഞങ്ങൾ ചെയ്യുന്ന പ്രവർത്തനത്തിൻ്റെ ഒരു സ്ലിപ്പ്. അതുകൊണ്ടാണ് ധാരാളം ഫോട്ടോസും വീഡിയോസൊക്കെ ആയിട്ട് ചില ടൈം നമ്മൾ വാട്സപ്പ് ഗ്രൂപ്പിലേക്കും ചിലപ്പോൾ സോഷ്യൽ മീഡിയത്തിലേക്ക് ഇടുന്നത്. ഞങ്ങൾ ഒരിക്കലും കുറ്റപ്പെടുത്തരുത് ഈ കാര്യം കൊണ്ട്. ഞങ്ങളെക്കൊണ്ട് ചെയ്യാൻ പറ്റുന്ന സഹായങ്ങളൊക്കെ ഞങ്ങൾ ചെയ്തു കൊടുക്കുന്നുണ്ട്. ആരോഗ്യമില്ലാത്തവർക്ക്, തെരുവിലകപ്പെട്ടവർക്ക്, പലതരം. പക്ഷെ ഇവർക്കൊക്കെ നാളെ അസുഖം വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ മാത്രം ഞങ്ങൾക്ക് ബുദ്ധിമുട്ടുള്ളൂ. അത് ഞങ്ങളുടെ അടുത്ത് നിൽക്കുന്നൊരു കേസല്ല. അസുഖം വന്നിട്ടുണ്ട്, അതിൻ്റെ ട്രീറ്റ്മെൻറ്റ് ഹോസ്പിറ്റലാണ്. പക്ഷെ അതിന് ഇന്ന് ഒരു പരിഗണന ലഭിക്കുന്നില്ല എന്ന് തന്നെ ഞാൻ വീണ്ടും പറയുന്നുള്ളൂ. നിങ്ങളുടെ അഭിപ്രായം, നിർദ്ദേശമൊക്കെ വളരെയധികം വിലപ്പെട്ടതാണ്. താങ്ക് യു. ദാറ്റ്സ് ഓൾ. உங்கள் பேர் என்ன? சத்யா சிட்டா. சத்யா நிஜம்தானே? ஆமாம். அப்பா பேர்? அப்பா பேர் சாந்தி. அம்மா பேர்? அப்பா பேர்? அப்பா பேர் ஞாபகம் இல்லை சரியான. இல்லை. சாந்தி அம்மா பேர். அம்மா பேர் சாந்தி. தங்கச்சி இருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. அண்ணன்? அண்ணன் தெரியும், எக்மோரில் வரும் அண்ணன். கேரளாவுக்கு ஏன் வந்தேன்? கேரளா வரல சேட்டா. ஏன் இங்கே எதுக்கு வந்து நான் டீ ஷாப்பில் தான் வந்தேன். அவ்வளோதான். கேரளாவுக்கா? கேரளா கிடையாது, இது கேரளா தான். கேரளாவா? ஐயோ எனக்கு தெரியாது. நான் வந்து எவ்வளோ நேரம் படிச்சிருக்கேன்? 10th முடிச்சுக்கிறேன். ஏது ஸ்கூலு? கொய்யாத்தப்பூர் ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல். கோஆப்ரேஷன் ஸ்கூலு. படிச்சுட்டு எவ்வளோ நாளாச்சு? படிச்சு எவ்வளோ நாள் இல்லை, படித்து முடிச்சுட்டு எவ்வளோ நாளாச்சு? 10th முடிச்சுக்கிறேன். கொய்யாத்தப்பூர் ஸ்கூல், புதுப்பேட்டை. என்ன வேலை பண்ணுறது? வேலை என்ன வேலையா? வேலை வந்து இங்கே வேலையே இல்லை சேட்டா. டீ சாப்பிட தான் வந்து பாய்க்கு. இல்லை, உங்களுக்கு வேலை இருந்ததா? வேலை இருந்ததா? வேலை கிடையாது. வேலை கிடையாது. எங்கே தங்குறீங்க? வீடு இல்லை, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். பாய்க்கு வச்சுருந்தேன் கீழே. வீடு எங்கே? வீடு வீடு புதுப்பேட்டை. புதுப்பேட்டை எங்கே? புதுப்பேட்டை கோர்ட்டு. புதுப்பேட்டை கோர்ட்டு தெரியுமா? கோர்ட்டு. கோர்ட்டு. ஹைகோர்ட்டு தெரியுமா? ஹைகோர்ட்டு. ஹைகோர்ட்டு தெரியும். ஹைகோர்ட்டு மாதிரி கோர்ட்டு. கோர்ட்டுண்ட கோர்ட்டு ஆப்போசிட். வீடு எங்கப்பா உன் வீடு? இல்லை சேட்டா, அங்கே தான் சேட்டா, பக்கத்துலேயே. சின்னதாக வீடு. என்ன உங்களை வீடு பேர் என்ன? வீடு நேம் சொல்லவா? 10th ரோடு. 10th ரோடு. இப்போ ഇങ്ങോട്ട് കേരളക്ക് ചായ കുടിക്കാൻ വന്നതാണ്. ടീ സാപ്പിടാ. നിങ്ങൾ ഇത് കണ്ടിക്കണത് കന്ദസാമി കണ്ടിക്കണം? മൂവി സിനിമ பார்த்துருக்கீங்களா? படம் விக்ரம் படம் பார்த்துங்களா? அதில் இருக்கு கந்தசாமி பிளைனொத்து போயிட்டு சாய குடிக்கணே. அதே மாதிரி இப்போ கேரளா வந்துட்டு சாய குடிக்கானு. லூஸா? லூஸ் இருக்கா? நெஜம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சேட்டா. நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான எந்த ஒரு தப்பான. உங்களை வேஷம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல പഠിപ്പ് இருந்தது. ഇപ്പോഴല്ല, നേരത്തെ. അപ്പം നിങ്ങളെ ഇവിടത്തേക്ക് ഇപ്പോൾ ചായ കുടിക്കാൻ വേണ്ടി വന്നതാണ്? ട്രെയിനിൽ தான் வந்தேன் ചായ കുടിക്കാൻ. ட்ரெயினில் தான் வந்தேன். எக்மோர். இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வருதுல்ல, ஆப்போசிட் போனால் எக்மோர் வருதா? எக்மோர் இன்னைக்கு தான் வந்தேன். இப்போ திருப்பி போகணுமா? கண்டிப்பாக போகல. கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக போகணும். இங்கே இருந்தால் சரியாகாது, வீட்டு பக்கம் போங்க. ட்ரெயின் டிக்கெட் எடுக்கட்டா? டிக்கெட்லாம் எடுக்க வேணாம், ஒரு 20 ரூபா கொடுத்தா போதும். 100 ரூபா கொடுங்க, சாப்பிட பசிக்குதா? என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? 100 ரூபா கொடுங்க, சாப்பாடு தான் வாங்கி கொடுங்க. சாப்பாடு இங்கே வருவேன். சாப்பாடு என்ன வேணும்? சாப்பாடு மட்டும், பிரியாணி மட்டும் போதும். சரி. உன் கையில் ஐடி கார்டு இருக்கா? இல்லை சேட்டா, ஐடி கார்டு. ஆதார் கார்டு இல்லை? எவ்வளோ வயசாகிடுச்சு? சேட்டா சொல்கிறேன், 20 வயசு தான் இருக்கும். 20 வயசு. பெருகிற வேலை செய்கிறோம் புதுப்பேட்டை. ஹாஸ்பிட்டல் வேலை பண்ணுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டலு? எக்மோர் ஹாஸ்பிட்டல். கண் ஆஸ்பத்திரி தெரியுமா? கண்ணில் க்ளீன் பண்ண வேண்டுமா? ஃபோன் நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் கிடையாது சேட்டா. ஏர்டெல் நம்பர் இருக்கா? அண்ணன் நம்பர் இருக்கா? இல்லை கிடையாது.
விட்டா ஒரு 10 ரூபாய் தான் ஒரு டீ சாப்பிட்டு போயிடுவேன் நான். അതിന് ബിരിയാണിക്ക് சொல்லிருக்குல்ல பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படுது சேட்டா, அந்த பொண்ணு கடை வாங்கி இங்க சாப்பிட்டு கஷ்டப்பாடு அவருக்கு கஷ்டப்பாடு இல்ல உதவிதான் உங்களுக்கு உதவிதான் பண்ற சேட்டா எனக்கு மனசு